டான்ஸ்ன்றது ஒரு கலை. அந்த கலையை வந்து நீ இப்படி எல்லாம் ஆடுவ? மாமா உனக்கு இப்படியா சொல்லி கொடுத்த? மூஞ்சில ஒரு மாசு இல்லை, கிளாஸும் கிடையாது. கரெக்டாக தானே மாமா அண்ணன்? என்ன கரெக்டா அண்ணே? நீ போடி பார்ப்போம், அந்த ஸ்டெப்பை போடி பார்ப்போம். ஆத்தாடி என்ன உடம்பே. இதுதான் ஆத்தாடி என்ன உடம்பா? இதான் ஸ்டெப்பா? மாமா இப்படியா சொல்லி கொடுத்த? நான் பிரபா இப்போ மாமா நான் போட்டா ஆத்தாடி என்ன உடம்பு. வெட்டுக்கிளி உட்காரு. அவன் பிரான்ஸ் போக முடியாம டென்ஷன்ல இருக்கான், வெறுப்பத்திட்டு இருக்கான். இதுதான் தவறான விஷயம். மாமா எவ்வளவு பாசமா. டேய் மாமாடா. ஓமா இவ பெரிய ராஜசுந்தரம், இவர் பிரபுதேவா. அப்படியே ஆடி கிளிக்கிறாங்க. போட்டதெல்லாம் தவக்கால ஸ்டெப். ஏண்டா காரைக்கால ஜாலி சுத்திட்டு இருந்தா வா பிரான்ஸ்க்கு போல டான்ஸ் ஆட கூட்டிட்டு வந்து. என்னடா அது? என்ன கெட்டப்படாது? ஐட்டம் டான்சர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. டேய் பாம்பு பத்திர, உன்னை அப்படியே விட்டாலே செத்துருங்கிற ஒரே காரணத்துக்கு விட்டு போறேன். ஊர் பக்கம் வருவா நீ? வா அங்க வா, டான்ஸ் ஆடுவா. அது வாடா நீ பாத்து. விடுறா தம்பி, அவன் போறான். போடா கேர்ள்ஸ், நம்ம வேற பார்ட்டிக்கு போலாம். டேய் நில்றா, அவனா போட்டு விடு பிரபா, பாத்துக்கலாம். டேய் எல்லாம் உன்னாலதான்டா. இனிமே டான்ஸ் ஆட கூப்பிடுச்சே. டென்ஷன் பண்றா மாப்ள. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. சார் சார், அந்த பிரபாகரனை 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சி உங்க கண்ணத்துல அடிச்சு தோய்க்கிறேன் சார். அவனை மிதிக்கிறேன். ஐயோ கெடுக்க போறாங்க. என்னடா என்னமா? ஏய், பீச்சுக்கு வர பொண்ணுங்களை எல்லாம் வம்பிழிக்கிறியா? நானா? யாய் யார பார்த்து பொண்ணுங்களை வம்பிள் தாங்கற? என் மாப்ள முரட்டு சிக்கலு. அவன் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டான், இதுல பேசி வம்பிள் தாங்கறியா? ஏய் பொண்ணுங்க. ஏய் வாங்க மச்சான், அமைதியாடா. ஏமா நான் ஒரு போலீஸ், ஏன் முன்னாடியே கத்திட்டு இருக்கீங்க? போலீஸா? அப்ப அவங்க யாரு? நீங்க சொன்னாலே ஐயோ இவங்களா? யோ துரை, உனக்கு என்ன எங்க வேலை? இன்ஸ்பெக்டர் பிரபாகரனை பிடிக்க சொன்னாரு, அதான் நான் அப்படியே வந்திருக்கேன். நீங்க ஏன் யூனிஃபார்ம்ல வந்தீங்க? கண்டுபிடிச்சிட மாட்டான்? ஐயோ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, தப்பிச்சிட போறாயா? ஏன் அங்க இருக்காண்டி, போலீஸை கூட்டு வந்திருக்கேன், சீக்கிரமா போலாம். அப்ப இவங்க? இவன் இல்லடி. சாரியா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதான். என்னது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? யாய் மாப்ள டான்சர் போட்டவள பாரி கன்ஃபியூஷன்ல உன்னை அடிச்சிட்டாடா. என்னது பிரபாகரனை அடிச்சானுங்க? ஐயோ யோ துரை, கலர் ஆடுல கிளம்பி போயிடு. சாரி ஜோய்க்கா, நான் அவளை தானே அடிச்சேன். நான் சாரி கேக்குறேன். ஓகே ஹலோ, சாரி. ஏய் சாரி, ஓகேவா? ஏய் முரட்டு சிங்கல் சொல்லிட்டு கோவில்ல சக்கரை பொங்கல் வாங்குறாம நிக்கிறேடா. ஆட்டர் நிறுத்துடா. லவ் பண்ணிடுவானோ? பண்ணிட்டானா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடியுது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கூட்டிட்டு போறான். தூக்குடா இவனை, தூக்கு 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 தூக்கு. பிரபாகரனை ஒரு 4 நாளைக்கு பிரான்ஸுக்கு அனுப்பிச்சு விடமா. 4 இடத்துக்கு போனாதான் 4 விஷயம் தெரியும்னு பாபாவோட தலைவர் சொல்லியிருக்காருல்ல. என்ன அவன் அங்க போனா சுத்தி பார்த்துட்டு வரமாட்டான், அங்கேயே செட்டில் ஆயிடுவான். விசா அப்ளை பண்ணாலே அவனுக்கு நேஷனாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்னம்மா நேஷனாலிட்டியா? என்ன சொல்ற? அவனோட தாத்தா பிரெஞ்சு போலீஸா இருந்தவர், அவனுக்கு டைரக்டாவே நேஷனாலிட்டி இருக்கு. அவனுக்கு என்னைக்கு அது கிடைச்சதோ அன்னைக்கு தான் அவன் தாத்தா இறந்துட்டாரு. அவனோட அப்பா அதை ரெனியூ பண்ண போனாரு, அன்னைக்கு தான் அவர் ஹார்ட் அட்டாக்ல. சென்டிமெண்ட்டாக எனக்கு ஃப்ரான்ஸ் செட் ஆகாதுப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது, இனிமேலும் யாருக்கும் தெரியவும் கூடாது. அவன் எனக்கு இருக்கிற ஒரே பையன். நான் கஷ்டப்படுறதெல்லாம் அவனுக்காக தான். அவனை விட்டுட்டு என்னால் வாழவே முடியாது. என்னையம்மா சந்தேகப்படுற? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த புருஸ்லி மூச்சு நின்று போச்சு. பிரபா, உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அட உத்தரவு சாத்த, இந்த ஓனகோஸ்கெல்லாம் ஒரு ஆள் நினைச்சா நேஷனாலிட்டி இருக்குன்னு சொல்லி தெளிவேன். இப்போ பாரு, அவன் ஊருக்கு போறதுக்குலாம் நான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணுமா? மீன் குழம்பு சாப்பிட்டே ஃபில் பண்ணு. ஊர்ல இருந்து எங்க அண்ணன் பையன் பிரபாகரன் வரான். பிரபாகரன் வரான். அவன் கூட சுத்தாதன்னு சொன்னல, இப்ப பாரு வீடு வைக்க வந்துட்டான். நான் ஏப்ப சுத்த போறேன்? அப்புறம் நான் ஊரே சுத்த முடியும். அவன் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபார்ம்ல ஏன் பேர் எழுதிட்டேன்? யார் அவன்? காதல் தேவதை. அம்மா உள்ள போ.
அங்கிள் செருப்பு அங்கிள் செருப்பு ஐயோ நோ செருப்பு அங்கிள் அங்கிள் ஒரு தடவை உன்னை பார்த்தேன் இல்லைங்க. ஐயோ ஏய், செருப்பு நான் காலியா படுக்க போறேன். அவனை அடிக்கடா. யாரா அவன்? ஐ நோ ஹிம் டாடி. கோடிச்சேரி பையன் தங்கச்சி சைட் அடிக்கிறதா வந்திருக்கான். ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டியதுதானே? ஓகே டாடி. கண்ணா உன் பேர் என்ன? ஏய், செருப்பை போடுறா. போட்டா மட்டும் அமிதா பச்சன் நைட்டா வர போற. போட்டுக்கிட்டே கரடி மாதிரி வீங்கி இருக்கான். என்னடா எமகால வரான்? ஆமா டாடி. அந்த மிருகம் நம்மள நோக்கி தான் வருது. எதுக்கு வந்திருக்க? பிரெஞ்சு நேஷனாலிட்டி வெரிஃபிகேஷன் மாமா. இந்த வீட்டு அட்ரஸ் தானே கொடுத்துருக்கு. எப்ப கிளம்புவே? வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே எப்ப முடியும்? அட வாடா பிரபாகரே. நான் அவளை பிடிக்கிறேன், நீ இவனை பிடி. ஏன்டா வெளிய நிக்கிற? அதை நான் சொல்றேன், நீ உள்ள போ. உள்ள போ. உள்ள போ. ஆ, நான் சொல்றத கேளு. நல்லா இருக்கே எலிங்குட்டி. நல்லா இருக்க மச்சான். ஆனா நானும் நல்லா இருக்கணும்ல. அதுக்கு 2009ல 10 ரூபாய்க்கு 3 டீ குடிச்சேன். ஆனா 2019ல 10 ரூபாய்க்கு ஒரு டீ தாண்டா குடிக்கிறேன். சோ 10 வருஷம் பையன் எனக்கு 10 ரூபாய் கொடுக்குறான். தயவு செஞ்சு என்ன காசு குடி போடா பிரபா. காலெல்லாம் விழாத மச்சான். கிளம்புமா? டேய் அவசரப்பட்டு ஆட்டப்படாதே. எங்க அப்பா பார்த்து டீல் பண்ணோம். போய்ட்டான். வெளியே படுக்க வைங்க டாடி அவனை. நான்சென்ஸ். உனக்கு தான் இது. தேங்க் யூ டாடி. அத்தை. மாமா ஐ அம்முமா. தேங்க்ஸ் மாமா. எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைச்சுனா அதெல்லாம் நடக்குது. ம். சவுண்டா வாத்திக்கிட்டு உங்களுக்கு சோல் கேக்கட்டும். ஓப்பி நல்ல தேவதாசா. சூப்பர். ஆனா 2 பேர்ல எம பிச்சைக்காரனே தெரியல. பாத்துக்க. புடி. ஃபாலோ மீ. டியூட் டாக் வாத்திக்கிட்டு டியூட். எந்த நாய் அடிக்கிறதுன்னு தெரியலையே. இது அத்தை நாய். இது அடிப்போம். என்ன அங்கிள் புதுசா ஆளு துரத்துக்கலானே. டியூட் ஓடி டைட் ஈவினிங் வருவோம். கொன்றுவேன். தேங்க்யூ. இந்த நேஷனாலிட்டி வெரிஃபிகேஷனுக்கே 2 வாரம் ஆகுமா? என் மாமா ஓவரா பண்றான். என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஊருக்கு வந்துடுறேன். இங்க பாக்குறதுக்குலாம் எதுவும் இல்ல மச்சான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே அவன் ஊருக்கு புதுசா நினைக்கிறேன். அவனை உட்கார வச்சு கொட்டுன்னு கொட்டி அப்படியே அவன் முடிய பிடிச்சி அப்படி பிச்சு வீசி அவனை வாய் வச்சு உடச்சு. இந்த பக்கமா உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கு? பாஸ் அந்த பக்கம் முட்டு சேர்ந்து ஆக்கி கிரவுண்ட் கோயில் மட்டும் தான் இருக்கு. மினிஸ்டர் வந்திருக்காரா, கூட்டமா இருக்கு, போக முடியாது நீங்க. பாஸ் பாஸ் வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழி அப்படி போய் இப்படி போங்க பாஸ். எப்படி திரும்ப இந்த வழியில் தானே வந்தாகணும். வெயிட் பண்ண. தம்பி தீபாவளி பண்றது என்னங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? இவ்வளவுதான் பாண்டிச்சேரியில் பார்த்தியா? சும்மா ரெடி. உங்களுக்கு அப்ப என்ன தெரியுது தானே? எனக்கு தான் கண்ணு தெரியாதாச்சு. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? என்னங்க கலாய்க்கிறீங்களா? ஏய் உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? ஏங்க அன்னைக்கு நான் அடி நடிச்சிங்க. நான் எதாவது கேட்டேனா? சும்மா ஆய் சொல்லலான்னு வந்தேங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா தான். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. பாஸ் ஏய் சும்மா கலாய்க்கிறாங்க. ஏங்க ஏங்க என்ன பார்த்துலாம் ஏங்க பயந்து ஓடுறீங்க? யாரை பார்க்கலாமா? பிரச்சனை வேணாம். பிரச்சனை ஐயோ பைக் எடுத்து வர வரானே. ஆமா இல்லமா எங்கம்மா போறீங்க? பிளேயர் சார். போமா ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாங்க. ஆனா நான் என் ஃப்ரெண்ட் தான். தம்பி இதெல்லாம் போக முடியாது. போக முடியாது. போயா ஹாய் என்னதான் தேடிட்டு இருக்கீங்க? ஹலோ பெரிய ரவுடியா நீ? ஃபாலோ பண்றியா? என்ன வேணும்? ஏங்க நீங்க ஓகே சொன்னா நான் போயிடுவேங்க. ஓகேவா? அன்னைக்கு என் நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு நீங்க சாரி கேட்டீங்களா? நான் அப்போ ஓகே சொல்ல, அதுக்கு இப்போ ஓகே சொல்றேன். இந்த ஓகேக்கு நீங்க ஓகே சொன்னா எனக்கு டபுள் ஓகே. ஓகே. ஓகேவா? எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? Thank you. ஏய் நீயா? புட்டி லேட் என்ட்ரி. உன் ஃப்ரெண்ட் எனக்கு ஓகே சொல்லிட்டா. கிளம்பு கிளம்பு. ஓகே சொல்லிட்டாரா? ஏங்க கோயிலுக்கு தினமும் ஐம் கமிங் சேம் டைம். ஓகேவா?
பாஸ் சாரி பாஸ் நீங்க தீபா நினைச்சிருப்பீங்க நடுவில் நான் வந்துட்டேன் பாஸ். டேய் யாரா நீ? பாஸ் என்ன தெரியல ஆஹா. நல்லா பாருங்க பாஸ். தெரில. பாஸ் காரைக்கால் பிச்சைக்கார வயலின்னு. டேய் ஆமாண்டா எங்க மாமா வீட்டுக்கு வெளில அதேதான், ஒருத்தர் அதேதான். வயலின் வச்சிட்டு இருந்தாரு கூட அந்த பிச்சைக்கார நீ தானே? பாஸ் அவன் தான் பிச்சைக்காரன். அவன் கசின் சந்தியா லவ் பண்ண லவர் பாய் பாஸ். டேய் அது எங்கிட்டே சொல்றியா நீ? பாஸ் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி வந்தேன் பாஸ். பால் பாக்கெட் போட்டேன், காகரி வாங்கி கொடுத்தேன், லவ்வே வரல பாஸ். ஆனா நீங்க வந்து 2 நாள் பாஸ், 2 நாள் கோயில்ல 2 நாள் தெருல வேற லெவல் லவ் பண்றீங்களா பாஸ். டேய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பாஸ் நீங்க தீபா ஃபாலோ பண்றீங்களா? நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் பாஸ். உங்களுக்கு சாம்பிள் உனக்கு என்ன வேணும்? பாஸ் நீங்க என் லவ் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்க லவ் ஹெல்ப் பண்ணுவேன் பாஸ். தேவையில்ல பாஸ் தேவைப்படும் பாஸ். ஏனால் இங்க இருக்க கோச் செம ஸ்ட்ரிக்ட். இங்க பிளேயர்ஸ் தவிர யாரும் உள்ள போக முடியாது. நீங்க லவ் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களை உள்ள கூட்டு போவேன். நீங்க உங்களை வளர்த்துவீங்க, நான் எல்லாம் வளர்த்துவேன். வளர்த்துவோம் பாஸ். யோசிக்கிறோனே என்ன பண்ண போறோம்? லவ் பாஸ் பெரியவங்க பாஸ். என்ன பண்ண போறோம்? லவ் பண்ண போறோம். லவ் பண்ண போறோம். லவ் பண்ண போறோம். லவ் பண்ண போறோம். மியூட் ஆயிட்டான். டேய் யார் அவனுங்க ஹாக்கி பேட்ல எடுத்து வரானுங்க அடிக்க போறாங்களா என்ன? பாஸ் அவனுங்க கோச்சிங் முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கானுங்க. அவர்தான் கோச். கேஷ்லா அவங்க கூப்பிடுறான்டா. டேய் பிராவோ சார் 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 ஏன் பிராக்டிஸ் வரல? ஏன் வரலையா சார்? இல்ல ரெட் அலர்ட் நாங்க சார். இது யாரு? கசின் சார். சார் இல்ல கசின் தான் சார். ஆனா ஃப்ரெண்டுவா பழகுவோம் சார். என்ன கசின்? ஆமா கசின். பார்த்தா தெரியலையே. சார் இஸ் a big பாடி பில்டர் சார். கசின் அப்படியே கை காமிங் கசின். ஐயோ இப்படி இல்ல கசின் இப்படி. சார் இஸ் a பெரிய பாடி பில்டர் சார். ஆனா அந்த மசில்லாம் வந்து கொஞ்சம் உள்ளக்கு சார். நீங்க ஓரக்கு 2 பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வந்துருவோம் சார். சார் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் சார். வேணாம்ப்பா சார். உங்களுக்கு பிடிக்கல வேணாம் சார். அனுப்பிவிட சார். ஒன்றும் பிரச்சனை சார். கிரவுண்ட்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ட்ராக்ல மட்டும் ஓடுங்க. ஓகேவா சார்? ஓகே சார். 15 ரவுண்ட். எஸ் சார் ஓடிடுங்க சார். ஐயோ வாயா மனசு மாதிரி போறா. வாயா சீக்கிரம் வாயா. இப்படி பிடிச்சி இப்படி அடிக்கணும். மிஸ் ஆயிரும். இப்படி அடிக்க கூடாது. கோச் எப்படி சொன்னாரோ. ஏய் பிராவோ இங்க வா. ஐயோ எவன் மூஞ்சில முழிச்சேன்னு யாரு தெரியல. இவன்? எங்க கூட்டு போற? கோச் கிரவுண்ட்ல வரக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. கோச்சில கேட்டா மட்டும் போதுமா? அப்ப நான் இங்க யாரு? பாஸ் அவனுக்கு தேவை ஒரே ஒரு வணக்கம் அதை போட்டுருங்க. சார் வணக்கம் சார். பார்த்து கூட்டு போ போ போ. ஏய், பிராவோ வர உன் அலும்பு தாங்க முடியல பாத்துக்க. டேய் யார் அந்த பாடி பில்டர் குழந்தைங்களாம் மிரட்டிட்டு இருக்கான்? பாஸ் அவன் பச்சை குழந்தை பாஸ். கொஞ்சம் உத்து பாருங்களேன். டேய் என்னடா லாலிபாப் சப்பிட்டு இருக்கான்? ஷூங்கடா. ஏய் பிராவோ யாரா அது? ரெண்டு சனிலியான். ஓ ஏய் 2 ரவுண்ட் வேமா ஓடு. டேய் சன்னி லியோனே தெரியல. கண்டிப்பா இவன் குழந்தை தான்டா. அது ஒன்றும் இல்லை பாஸ். பின்னாடி இருக்க ஸ்கூலில் பிடி மாஸ்டர் பாஸ். அப்படியா? ஆமாங்க கிரவுண்ட் வசதின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை கோச் யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காரு பாஸ். பரவாயில்லடா உங்க கோச் பெரிய வள்ளலா இருப்பாரு. யாரு அவனுங்க அங்க டான்ஸ் ஆடிட்டு பாஸ் இருக்காங்க? இப்படி யாரும் தெரியலையா? என்ன பண்ண போறாங்களா? அந்த ஏரியாக்கு அவனுக்கு மாதிரி நமக்கு இந்த ஏரியாக்கு இவனுக்கு பாஸ். பாஸ் ஊர்ல சுமத்துட்டானுங்க பாஸ். நான் தான் அவனுக்கு வந்து புத்திமதி சொல்லி கண்டுபிடிச்சிங்களா? சாரி பாஸ். நம்ம கோச் தான் புத்திமதி சொல்லி ஆக்கிட்டு சொன்னாரு. ஆக்கிய வரல டான்ஸ் ஆட்டு காடுங்க பாஸ். ச்சே உங்க கோச் வாழ்க்கையெல்லாம் மாத்துறாரா? ஆமா பாஸ். இஸ் a great man. அப்படியா? ஐயோ தீபா பாஸ் போலாம் பாஸ். ஏய் யாரா சும்மா முறைச்சிக்கிட்டே இருக்கான்? அவனா அவன் பார்வையே அப்படிதான் பாஸ். போன வருஷம் பாண்டிச்சேரி டீமுக்கு வந்த வைஸ் கேப்டன். இந்த வருஷம் கேப்டன் திமிர்ல இருக்கான் பாஸ். இந்த கிரவுண்டே அவன் கண்ட்ரோல் தான். ஆனா நானு பயப்பட மாட்டேன். நடுங்குவான், பீதி ஆயிடுவான் பார்த்தா. ஏய் உன கூப்பிடுறேன். ஏன் பாஸ்? இல்லடா யார் பீதி ஆகிறான்னு பார்த்தேன். சும்மாடா லொலலைக்கி. ஏன்டா இந்த ஊர்ல எல்லாம் கொடூரமான ஆளுங்களா இருக்கீங்க? என்னால் முடியலடா. சரி. டேய் தீபாடா. பாஸ் வந்த முதல் நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க. டேய் நான் வந்ததே இதுதான்டா வாடா. இப்போ எப்படி சொல்லி ஓகே பண்றது மட்டும் பாரு. தாத்தா இப்பதான் 300 ரவுண்ட் ஓடிட்டு வந்தேன். ஒரு சர்பத் போடுங்க. ஏய் அங்கே சுத்தி இங்க சுத்தி கடைசி கிரவுண்ட்ல வந்துட்டியா? அவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை என்பதால் நான் கிரவுண்டுக்கு வந்திருக்கிறேன். இதுவே அவள் ஒரு விண்வெளி வீராங்கனையாக இருந்திருந்தால் அந்த நிலாவுக்கே சென்றிருப்பேன். என்னடா ரியாக்ஷனே வரல?
விண்வெளி வீராங்கனை எனக்கே புரிய மாட்டேது அவளுக்கு எப்படி பாஸ் புரியும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பாஸ் ஓகே இப்போ ஏய் உன்னதான் கேக்குறேன். நானும் உங்ககிட்ட தான் சொல்றேன். எங்க உனக்கு புரியுது? எப்படி சொன்னா புரியும் நீயே சொல்லிட்டேன்னா நான் அப்படியே சொல்லி ஓகே பண்ணிடுவேன். அது வந்து ஈஸ் அ பாடி பில்டர். பாடி பில்டரா? எங்க? சாரி பாஸ் அசிங்க போட்டிங்களா? சீச்சி பாஸ் இப்பதான் பாஸ் உங்களுக்கு லவ் பண்றதுக்கு ஃபுல் தகுதி இருக்கு. யூ ப்ரொசீட் பாஸ். யோ தாத்தா அது பிரா இல்ல தாத்தா பிராவோ. என் பேரனாச்சனு பிரதேசன் வீரபாண்டியன் பேர் வச்சா நீ சுருக்கமா பிராவுன்னு வச்சுக்கிட்டு என்னடா பண்ற? என்னடா அவனை பேருங்கிறாரு? ஆமா பாஸ் என் தாத்தா தான். அங்கே அரங்கநாதரே அவர் கூட அந்த கடைசி பீஸ் இந்த பீஸ் தான். உன்னை போட்டு தள்ளுறேன் தாத்தா. ஹாக்கி பிளேயரா நீங்க? ஐயோ இது பாருங்க அந்த அரங்கநாத ஐயாவோட சேர்ந்து கேட்கக்கூடாத கேள்வி கேட்டீங்களே பாஸ். அந்த ஐயா இருக்காருல்ல 1948 இருந்து 56 வரைக்கும் இந்த மைதானத்துல விளையாண்டாரு. இந்த மைதானத்துக்கு பெரிய போராட்டமே நடந்தது தெரியுமா? எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் மீட்டு கொடுத்தவர் அவர் தான். அவர் விளையாண்ட மைதானத்துல நீங்க இப்ப விளையாடுறீங்க தெரியுமா? பிறகு இன்னொரு தெரியுமா? தம்பி தூங்காதீங்க, இங்க பாருங்க வாக்கிங் நடந்து போறீங்கல்ல, அதுவும் அந்த ஐயாவாலதான். நீங்களாம் போய் முரட்டு கால மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு கால மாதிரி துணி விளையாடுறீங்களே எப்படி? எல்லாம் அந்த ஐயாவாலதான். தம்பி அவரோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்க பாருங்க. இன்னொரு போட்டோவா? தாத்தா தாத்தா அங்க யாரும் உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க. யாரு கூப்பிடுறா? அங்க அங்க எங்க யாரு கூப்பிடுறான்னு தெரியலையே. 500 இப்போட இவன்டா தாத்தா சர்பத். ஓகே கால் பண்றான் குடி. டேய் என்னத்துக்கு கழுவுற? தீபாவை காலேஜ் வாசல்ல நான் தூக்குறேன். கோயில் வச்சு காலை கட்டுறேன். தூக்குறானுங்களா? நான் வரேன். டேய் காசு குடுறா பாத்து. பாஸ் சொல்லுவே. ஹலோ யோ பாஸ் போன் எடுங்க பாஸ். ஐயோ ஏலியன் குட்டி தீபா அப்பன் ஒரு போலீஸ். எது தீபா போலீஸா? ஃபீல் பண்ணாத ஏலியன் குட்டி, அந்த பளிங்கி போற பொண்ணு சவகாசம் வேண்டாம் போயிட்டே இரு. டேய் நேத்தாண்டா தடவை என்கிட்ட கிரவுண்ட்ல பேசினா அதுக்குள்ள குடும்பமே சேர்ந்து துரத்த பாக்குறீங்க. அதே கிரவுண்ட்ல அவங்க அப்பே உன்னை அடிச்சு வரட்டிட கூடாதுல. ஒழுங்கா பிரான்ஸ் கிளம்புற வழியே பாரு. முதல்ல இவனை நசிக்க போல ஆளுகளின் டவுஸ்ல பாரு. பாஸ் 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 ஏன் பாஸ் போன் எடுக்கல? போனா நீ எடுக்க கூடாதுன்னா நான் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். என்னடா ஆச்சு? பாஸ் தீபாவை ஆசிஃபோட ஆளுங்க கடத்துறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க பாஸ். என்னது தீபாவை கடத்துறாங்க? என்னடா சொல்ற? ஆமா பாஸ். பாஸ் ஆசிஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீபாவை லவ் பண்ணணுமா பாஸ். அதனால திருக்கடவு கோயில வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க பாஸ். டேய் எந்த ரூட் வழியா போறாங்க? நம்ம அரசு ஆத்துப்பட வழியா போறாங்க பாஸ். ஏறா வண்டியில. பாஸ் இன்னொரு தடவை நினைக்க பாஸ். ஏன் சுத்தி விட்ட? தனியா நிக்கிறேன் தூக்கிட்டா. ரொம்ப தப்பு. அனுமான் என் சீதையை தூக்கிட்டு வா. ஐயோ நிறைய டப்பிங் சீன் பாவம் போல இருக்கேன். கண்டென்ட் சீதே கண்டென்ட். பாஸ் தீபா இருக்கா பாஸ்? தீபாக்கு இன்னொரு ஆளா? ஐயோ அவன் அப்ப. தீபா அங்க வரா. இவன் யாரா? நயன்தாரா. அப்படியா? எங்க ஏ ப்ளூ சட்டை மாமா வந்திருக்காரு. எங்களை மட்டும் போட்டு விட்டுறாதடா. அங்கிள் வேணா சார் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணை கடத்திட்டு வந்தா நடுவுல வந்து பிரச்சனை பண்றாங்க சார். இவங்க என்னன்னு கேளுங்க சார். இவங்கள படிக்கிற வயசு வேற தீபாவுக்கு எந்த அடிக்கிறாங்க. இவன் பொண்ணை வேற லவ் பண்றான். அப்பா ஹெல்ப் மீ பா. டேய் இது வேற தீபாடா. எமோஷன்ல இத தூக்க தான் 6 பேரா கூப்பிட்டு அதுவே வந்திருக்குமே. யாரை பத்தி தப்பா பேசாதீங்க. தீபா இங்க வாமா. பாத்தியா அதுவே வந்துருச்சு. ஏய் ஐயோ அம்மா பணிக்கு பாரு. வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவோம் போல இருக்கு. இவ்வளவு பளபளன்னு இருக்கு. ரொம்ப டேமேஜ். இவன் என்ன ஷாஜகான் விஜய் மாதிரி நடந்து வரான். எந்தா ரவுடி பையனை பத்தி வச்சிருக்க? குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள வச்சனா அவன் லைஃபே காலி. மறைக்கிறான்டா. ஆமாண்டா. அங்கிள் சாரை கூட்டிட்டு வந்து உட்காரு. இல்ல அங்கிள் இங்கே கம்ஃபர்ட் இருக்கு இல்லடா. இங்கே உட்காந்து நான் வரேன் அங்கிள். ஹலோ மாமா. ஆமா தீபா கப்பா எனக்கு மாமா தானே. ஐயோ மொட்டை விட்டாங்கறானே. மாமா சார் இவருக்கு வந்து இவர் மாமா சார். வா மாமா. இவரு எனக்கு மாமா சார். ஆமா சார் அவன் எனக்கு மாமா. ஏன் லேட்டு? ஐயோ இவனா? அப்பா அங்கிள் சார் இவர் வந்து எனக்கு அப்பா சார். சொல்லுப்பா அப்பா அப்பா தான அப்பா அப்பா. ஏன் மாமா சார். ஸ்ரீதரம்மா சார் நீங்க தெளிவா இருக்கீங்களா? இருக்கேன் சார். தயவு செஞ்சு கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ 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 போ. போயிடலாம். டீ எடுத்துக்கிறேன் அங்கிள். ராந்து பிடிக்க வச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கேன் ஐ டேக் லீவ் சார்? போடா பைத்தியக்காரா போ. தேங்க் யூ சார்.
ஆறு நிமிஷத்துக்கு ஒன்று ஆரம்பிக்கிறானே. பிரபா வேணா டைம் வீட்டுல போட்டுருவாங்கடா. அவ்வளவுதான்டா அத்தை. ஓ அருள் பாஸ். சார் உங்க பொண்ணு தீபாவை நாங்க பார்க்கவே இல்லை. அது இல்ல, ஈவினிங் வீட்ல ஓணம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்களா? சொன்னாங்க சார். வந்திருக்க. வரோம் சார். இப்ப கிளம்புங்க. போங்க. போடா அத்தை மாமா எனக்கு ஓணம் ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லை. பிரச்சனை இல்லை, நீ வரோம் சார். ஏய் பிரபா, நான் என்ன சொல்றேன்டா? சாப்பிடா போடா. சைத்தா வந்துருச்சு. அது ஒண்ணும் இல்ல. அங்க பாருங்க, ஒரு அணில் குச்சி எவ்வளவு அழகா மம்மம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. பிரபா சரியா பாத்துருச்சு. என்னங்க? இது விட என்னடா இங்க? ஒர்க் அவுட். ஒர்க் அவுட். ஓ அப்படியா? சரி பை. பை இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறேன். சொல்லு. அந்த ஓகே மேட்ரு என்னாச்சு? ஓகே மேட்ரா? அதான் நான் சொன்னல. அந்த ஓகே மேட்ரு இல்ல. அட அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் வந்து உடனே பூச்சி உனக்கே தெரியுது எந்த ஓகே மேட்ருன்னு. நீ அப்படியே ஓகே சொல்லிட்டேன்னா நான் பாண்டிச்சேரி கிளம்பி போய் அப்படியே இங்க பாரு, செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. செலக்ட் ஆயிடுச்சா ஹாப்பி ஆயிடும். அது பெஸ்ட். அப்ப செலக்ட் ஆவனா? குறங்க செலக்ட் ஆகும்டா. செலக்ட் ஆகும். எதுக்கு இது ரெண்டும் இப்படி நடந்து போகுதுங்க? இப்படி போனோம். இங்கே இரு தீபா. ஏய் என்னடா வேணும்? தீபா வேணும். தீபா விளையாடணும். அதுக்கு நான் சப்போர்ட். ஓ சப்போர்ட். ஆஃப் கோர்ஸ். நீ பாக்குறியா? தீபா. சப்போர்ட் அதுல பாஸ் கூட சேர்ந்து விளையாடணும். அதான் சப்போர்ட். என்னடா சொல்ற? டேய் இந்த ஊர்ல அதுக்கு பேர் சப்போர்ட்டா? நீங்க வேற விட மாட்டீங்க. சமாளிங்க. பாத்துக்கலாம் பாஸ். இப்ப பாத்தீங்கன்னா டேய் கையேடு. அதாவது பாஸ் சப்ப மேட்ரு தீபாவை டீம்ல செலக்ட் பண்ணிருங்களேன். முடியாதா பாஸ்? ஓகே பாஸ். தீபா நான் கேட்டேன். நான் என்ன பண்றது தீபா? அவரு பயப்படுறாரு. வா போயிடலாம். இதான் பாஸ். இந்த பொண்ணு நம்பவே கூடாது பாஸ். கரெக்டா? இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது. எங்க 2 பேர் மட்டும் நம்பு தீபா. குறிப்பா என்ன? ஏய் இங்க வா. பாஸ் சிரித்தாரு, ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஆகப்பா. இவ்வளவு பேசுறல, நீ ஆட அவனுக்கு சப்போர்ட்டா? முடியாதே. ஏன்? ஏன்னா பாஸ் ஒரு வீரன். எஸ். பாஸ் பொண்ணு விளையாட மாட்டாரு. நோ. பசங்க கூட மட்டும் தான் விளையாடுவாரு. நான் எப்படா சொன்னேன்? பாஸ் எல்லாம் ஒரு சேஃப்டி தான். பசங்க வெளியே போயிட்டாங்க. பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. சூப்பர்ரா. பாஸ் கோலி வந்துக்கிற பாஸ். நம்ம போயிட்டோம் பாஸ். ஆள வந்துருங்க பாஸ். ஏய் டிக்கெட். ஏய் மாப்ள. ஸ்டிக்கர் கூட பிடிக்க தெரியல. நீ சப்போர்ட் பண்ணிட்ட. பாத்தா பிடிச்சிருப்பேன். ஆசிஃப் நான் ரெடி. ஓ ரெடியா? நான் ரெடி இல்ல. இங்க பாரு, ஒழுங்கா கேர்ள்ஸோட ஆடி இருந்தா நான் செலக்ட் ஆயிருப்பேன். இப்ப பாரு பாய்ஸும் வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், வா போயிடலாம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும் நீ செய். வா. ஏய் மேட்சுக்குள்ள அடிச்சா ஃபைட் இல்ல ஃபவுல் தானே? புள்ளமாடி. தாத்தா இவங்க உள்ள ஏன் தாத்தா வர? இவன் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம். அதை நான் பார்க்கணும். பாஸ் அவளுக்கு கல்யாணமாக கூட மேட்டர் இல்லை பாஸ். ஆனா அவங்க ஊர்ல கல்யாணம் ஆகுது பாஸ். அந்த பாஸ் கடுப்பாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க லெஜெண்ட் மகேஷ். பாஸ் அவன் வாயை மட்டும் கூட சொல்லுங்க பாஸ். துபாய் குரங்கு வை இப்படிதான் இருக்கும். மூடுடி. பாக்காதரா எனக்கே பயமா தான்டா இருக்கு. இவன் யாரு சீரியஸா வரான்? மம்மி சீரியஸ் இல்ல மம்மி, நல்லா உத்துப்பாரு, சிரிப்பு காட்டுவா. பத்துறாங்களே இத பாரு. ஏய் உடனே வேலையை பாக்குறேன் போட. ஏய் வேலையை பாருங்கடா ஒழுங்கா. ஏய்
பண்ற டேய் ஹலோ வணக்கம். மம்மி யாருக்கு மம்மி வணக்கம் ஹாய். இவனுக்குலாம் ஏன் மம்மி வணக்கம் சொல்ற டேய் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுதுடா. அவன் கொஞ்சம் யாருக்கு வணக்கம் வைக்கிறான்னு பாரு. நல்லா இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. அங்க யாருமே இல்ல, யாருக்குடா வணக்கம் சொல்றான்? அவனுக்கு ஒரு வியாதி. எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிடுவான். ஹாய். இந்தா வரேன். சரி அந்த பொண்ணோட அப்பா வருவாரா இல்லையா? இந்த பாடி கார்டு போன தனியா விட்டுட்டு ஆளும். அப்பாவா? எதுக்கு? பொண்ணை கேக்குறோம், குடுக்கலனா பொண்ணை தூக்குறோம். தூக்குறோமா? சரி. எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல. கேப்டன் பிரபாகரனின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய ஹாக்கி அணி ஜூனியர் உலக கோப்பையை வென்றது. இங்க பாருங்க மம்மி, போட்டோலாம் போட்டுருக்கு. போட்டோ. ஏய் வாடா இங்க. எதுக்கு இங்கே இருந்துக்கிறோம்? டேய் வந்ததும் வராததுமா என்னடா உன் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு பிரச்சனை. நீதாம்மா என் பிரச்சனை. நீ கொடுக்குற செல்லத்துல தாம்மா இப்படி இருக்கானுங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? கிரவுண்ட்ல போய் என்னடா அடி? கோச் என்ன கூப்பிட்டு ஏறாரா? ஏண்டா அடுத்த மாசம் செலக்ஷன் முடிச்சு நேஷனல் கேம்ப் போக போறீங்க. இப்படிதான் இன்டிசிப்ளினா இருப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு டிசிப்ளின் வேணா? ஹலோ மிஸ்டர் பிரபாகரன், நாங்க ஒண்ணு உங்க மூஞ்ச கிழிச்சதுக்காக மட்டும் சண்டை போடல. அதுல எங்க அழகு முகத்தை சேர்த்து தான் கிழிச்சிருந்தாங்க. சாப்பிடுற பிள்ளை ஏன்டா திட்டுற? எது இது சாப்பிட முடியா? எருமை தின்னு இப்படி இருக்காம. டேய் வெயிடா கீழே வீட்டுக்கு போடா. ரொம்ப பேசுறடா வாடா. டேய் போடா. டேய் என்னடா கிச்சனுக்குள்ள போறீங்க? கதவு இந்த பக்கம்டா. டேய் டேய் வேணாம்டா. என்னம்மா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு வச்சிருந்தேன். ஓகே. ஏன் பிரியாணி போடேன்? அதுவும் பண்ணி வச்சிருக்கேன். என்னது பிரியாணியா? நீ குடுக்குற செல்லந்தாம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க தெரியுமா? எப்போ ஊர்ல இருந்து வந்த? ஒரு பேட்டரி தெரியுமா? சொல்லு. என்னோட பேனர் கட்டோட எல்லாம் இங்க கிழிச்சிட்டானுங்க. சும்மா விடுவேனா நானு? எல்லாரையும் கூட்டு போயிட்டு நீ சும்மா இருமா. எல்லாரையும் கூட்டு போயிட்டு சும்மா அடி அடின்னு அடிச்சு தேறிக்க விட்டும்ல. மாமா கெத்துல. ஐயோ அண்ணா வேணாம். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். ஆமா ஆமா ஆமா. மாமா ஊர்ல இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கத்துல சும்மா வாங்குறேன்ல. எப்ப பாரு ஓசி சொல்லிட்டு என்ன விட மாட்டேன். நீ வாடா.